அலமதாபாத் கிரவுண்ட்ல ஃபைனல்ல இந்தியா இது வரைக்கும் ஜெயிச்சதில்ல. நியூசிலாந்து கூட ஃபைனல்ல ஜெயிச்சது கிடையாது. 2 முறை தொடர்ந்து எந்த 2020 டீமும் ஜெயிச்சதில்ல. ஏகப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ற விதமா இன்னைக்கு இந்தியா நியூசிலாந்து புடிச்சு பொழந்துட்டாங்க. ஓப்பனிங்ல அபிஷேக் சர்மா ஒரு 50யும் சாம்சன் ஒரு 50யும் செம்மையா ஆடி பார்ட்னர்ஷிப்ல 43 பாலுக்கு 98 அடிச்சாங்கன்னா பாத்துக்கோங்களா. அபிஷேக் சர்மா எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு போற விதமா ஆனாரு. கூட இசான் கிஷன் தனது பங்குக்கு போட்டு பொழந்தாருங்க ஒரு 50. சாம்சன் 3 மேட்ச் தொடர்ந்து 50 போட்டு தனது கெத்த காமிச்சாரு. கடைசியா வந்த சிவன் தூபே ஒரே ஓவர்ல 24 ரன் அடிச்சார். சிவன் தூபே கடைசி ஓவர் நல்லா ஆடந்தாலையும் நம்ம சாம்சன் தொடர்ந்து 3 50 போட்டதாலையும் இந்த 3 50மே 100 மாறி இருக்கணும். அவருக்கு கெட்ட நேரம் ஆகல. இருந்தாலும் இவங்க 4 பேர் நல்லா விளையாடி சாம்சனோட சூப்பரான அந்த ஆஃப் செஞ்சுரியால இந்தியா 255 ரன் இளமையா லெக்க அவங்களுக்கு டோட்டலா வச்சாங்க. ஸ்கோரை நோக்கி ஆன நியூசிலாந்துக்கு ஸ்டார்டிங்ல பின்னாலுக்கு கேட்ச் எல்லாம் விட்டாங்க. இருந்தாலும் மறுபடியும் அவர் அவுட் ஆயிட்டாங்க போனாரு. நம்ம இந்தியா பவுலர்கள் ஆளுக்கு ஒரு விக்கெட்டா எடுத்து வரவங்க போறவங்க எல்லாம் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அக்ஷர் பட்டேல் தன்னோட துணை கேப்டன் பதவியை சூப்பரா பயன்படுத்தாருங்க. அருமையா ஆனாரு. அபாலியா பூம்ரா சூப்பரா பால் போட்டாருங்க. 4-5 விக்கெட்லாம் எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்லாம் எடுத்தாருங்க. அக்ஷர் பட்டேல் தனது ஓவருக்கு விக்கெட் எடுத்தாரு. நியூசிலாந்து சார்பா டீம் செஃபர்டு மட்டும் ஒரு 50 ரன் அடிச்சாருங்க. அபாலியா இடையில டேரி மிச்சலுக்கு ஹர்தீப்புக்கும் சில சண்டைலாம் வந்துச்சு. அதையும் சரி பண்ணி விட்டாங்க. அப்புறம் அக்ஷர் பட்டேல் அவர் அவுட்டையும் எடுத்துட்டாருங்க. அபாலியா அதுக்கப்புறம் வந்தவங்களே பூம்ரா தனது மாய பந்து வீச்சால காலி பண்ணிட்டாருங்க. பூம்ரா அந்த நேரத்தை சொல்லி அவனுங்க இந்த டோர்னமெண்ட் போறான் தனி எல்லாம் தாங்கி பிடிச்சாருங்க. இவரோட நல்ல போலிங்கால நியூசிலாந்து 159 கால அவுட் ஆகி 96 ரன் வித்தியாசத்துல இந்தியா சாம்பியனே ஆயிட்டாங்க. 2023 அகமதாபாத் ஃபைனல்ல 1 விட்டதுக்கு அடுத்தது 4 கப் அடிச்சு இப்போ ரோஹித் தோனிக்கு அடுத்தது சூரியகுமார் யாதவ் 3வது முறையா 22 கோப்பி அடிச்சாருங்க. இந்தியாவோட வெற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிதான் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.